செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அபினேஷ், இந்த ஆலோசனையில யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள், என்ன முக்கியமான விஷயங்கள் இதுல விவாதிக்கப்பட இருக்கிறது? தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் IAS, அதே போல காவல்துறை இயக்குனர் சங்கர் ஜிவால், சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் IPS உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஆண்டு 6 மாதம் நிறைவு பெற்றிருக்கிறது. கூட இந்த ஆண்டு தொடங்கி 6 மாதம் நிறைவு பெற்றக்கூடிய நிலையில சட்டம் ஒழுங்கு தொடர்பாக குற்றம் தொடர்பாக ஆய்வு கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில. குறிப்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த போன்ற கூட்டம் நடந்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த இந்த 6 மாதத்துல தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு தொடர்பாக என்னென்ன குற்றங்கள் பதிவாகிருக்கிறது, எது போன்ற குற்றங்கள் பதிவாகிறது என்பது குறித்து முதலமைச்சர் விரிவாக இதுல கேட்டறிய இருக்கிறார். அதே போல காவல்துறை சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை, மிக முக்கியமான கோரிக்கை எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் இதுல விரிவாக ஆலோசிக்க இருக்கிறாங்க. பொதுவாக கடந்த 2 வாரங்களாகவே துறை ரீதியான பல்வேறு ஆய்வு கூட்டங்கள் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில உள்துறை மீதான ஒரு ஆய்வு கூட்டம் தற்போது இந்த காவல்துறை மீதான சட்டம் ஒழுங்கு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரை காவல்துறை இயக்குனர் சங்கர் ஜிவால், அதே போல சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் IPS, அதே போல தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கூட்டம் என்பது சரியாக 12 மணிக்கு தொடங்கி சுமார் 1 மணி நேரம் நீடிக்கும் அப்படின்னு தகவல்கள் தெரிகிறது. காயத்ரி, நன்றி அபினேஷ் விவரங்களுக்காக.